முடியல சென்னை. மேம் எனக்கு கொஞ்சம் தூரம் தான் மேம். ரோடு ரிட்ட நம்ம சேஃப் ஆயிடலாம். வாங்க மேம் ப்ளீஸ். முடியல ஜனனி, தலையெல்லாம் சுத்துது. அவங்க போட்ட இன்ஜெக்ஷன் ஏதோ பண்ணுது. மேம் போயிடலாம் மேம். எனக்கு கொஞ்சம் தூரம் தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்னு செக் பண்ணிக்கலாம். வாங்க மேம். மேம் யூ வில் பி ஓகே. வாங்க மேம் ப்ளீஸ் போயிடலாம். எந்திரிங்க மேம். வாங்க. ஜனனி என்னாச்சு? ஏய், 2 பேரும் இங்கே தான் இருப்பாளுங்க. தப்பிக்க விட்டுறக்கூடாது. சரிதா? போய் பாருங்க. ஏய், அங்கிட்டு போடா. எந்த பக்கம் போ. ஜனனி என்னாச்சு ஜனனி? நீங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. அவன் போட்ட இன்ஜெக்ஷன் ஏதோ ஒத்துக்கல. நம்ம போல மேம். நீங்கள் பார்த்து வாங்க. பார்த்து. அம்மா, உங்கள சில பேருக்கு ஜோசியன்னா கிண்டலும் கேலியுமா இருக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்ல போறது உங்க குடும்ப நலனுக்காக. இதுல போய் விளையாட்டுத்தனமா யோசிக்காதீங்க. குறிப்பா உனக்குதாம்மா சொல்றேன். உன் முகமே உன்னை பத்தி 1000 விஷயம் சொல்றது. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த வீட்டுல இருந்த ஒரு ஜீவன் இப்ப ஓடிட்டு இருக்கு. எங்கேயோ ஆபத்துக்கு பயந்து அச்சப்பட்டு ஓடிட்டு இருக்கு. உயிரை கையில புடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு. ஜனனி பேரெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒண்ணு, அவ உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல, அது உண்மைதானே? அந்த பொண்ணு பிரச்சனையில சிக்கியிருக்கால. ஆமா. அவ மேல ஒரு பெரிய பழி விழுந்து அவ மேலதான் தப்புன்னு ஒரு சூழல் உருவாயிருக்குல்ல. ஆனா அவ அந்த தப்ப பண்ணல. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு தெரியட்டும், தெரியாமையும் இருக்கட்டும். ஆனா நான் உறுதியா சொல்றேன், அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. பண்ணாத தப்புக்கு ஓடி போய் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா. இப்ப நான் இதை உறுதியா சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உறுதியா சொல்றேன். அந்த பொண்ணுக்கு யாரால ஆபத்து வரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களால எந்த ஆபத்தும் இல்ல. அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்கா. அது வெவ்வேறு ஆட்களால நடக்கிறது. என்ன சொல்றீங்க? நீங்க வெறும் பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? அதுக்கான சொல்யூஷன் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சரியாகணுங்கிற காரணத்துக்காக தான் நாம எல்லாரும் இப்ப கூடி இருக்கோம்.